ஹலோ, நல்ல மழைங்க எங்கள் ஏரியா. நேற்று நைட்டு சரியான மழை பெஞ்சிச்சு. கிளைமேட்டே சூப்பராக இருக்குது. ஆனால் என்ன ஒரு வருத்தம்னா, என்னுடைய பாப்பா இன்னைக்கு வேலைக்கு போக முடியாமல் ஆயிடுச்சு. அதுதான் வருத்தம். நான் அது அந்த எக்ஸ்போர்ட்டில் தான் வேலைக்கு சேர்ந்துருக்கேன். ஒரு ப்ளூ கலர் ஷீட் இருக்குல்ல, மழை தூருனாலும் பரவாயில்ல. இன்னைக்கு நாங்கள் போடுது டொனேஷன் கொடுக்க போகணும். ஏங்க அதெல்லாம் கண்டிப்பாக விழுந்துருவோங்க. அவர் என்ன இப்படி வச்சிருக்காரு, லைனா இப்படி வச்சிருக்காங்க. அந்த தொட்டி தான் விழுந்துடாதாம்மா. சரவணா ப்ரோ சொன்னாரு, தொட்டி விழுந்து உங்களுக்கு தான் செலவாகும்னாரு. காற்று அடிக்க ஆரம்பிச்சிச்சு பாருங்க, நல்லா புழுதி காத்து. ஹாய் விமல், உள்ள போயிட்டான். குழந்தைங்க தட்டு கழுவிட்டு போயிட்டு கரெக்டாக அவங்க சாப்பிட்ருவாங்க. அவங்க சாப்பாடு கீரை முட்டை ஹெல்த்தியான சாப்பாடு சாப்பிடுவாங்க. ஏன்னா இந்த கட்டை வேலை செய்கிறாங்களே, அதனால் அந்த கூரைக்குள்ளே தான் 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க என்னுடைய செல்லக்குட்டிங்க. நான் வெளில போனாலே குடுக்குன்னு ஓடி வந்து ஹாய் ஹாய் சொல்லிட்டு இருப்பாங்க. டொனேஷன் கொடுக்க போகலான்னு இருந்தோம். நாங்கள் டொனேஷன் கொடுக்க போனோம். ஆனால் இப்படி மழை பெஞ்சிட்டு இருக்கு, என்ன பண்ணணும்னு எங்களுக்கே தெரில. ரெயின் கோட்டு அந்த மாதிரி. விமல் கூப்பிட்டு டிவி பார்க்க வைப்பேன். இன்னைக்கு என்னன்னா டிவி பார்க்க முடியாது. ஏன்னா வெளியில் வேலை எங்களுக்கு இருக்கனால குழந்தைங்களை கூப்பிடல ஒரு 3 நாளாக நாங்கள். ஏன்னா செம்ம டயர்டு. மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. உங்களுக்கு தெரியுதா தெரில. ஏங்க கமான், மழை பெய்யுது. என்ன தெரியல, திடீர்னு 5 நாளைக்கு மழை இருக்கு சொல்லியிருக்காங்களாமேங்க. வாங்க வந்து பேசிட்டு போங்க. நீங்க வாங்க, வெளியில ஒரு நிமிஷம் வந்துட்டு போங்க. வா. ஐயோ, என்ன சொல்லுங்க. நைட்டு ப்ரேயர் போயிட்டு வந்தோமா, அது எங்க போன தெரியுது தெரியல. இதோ கீழே தான் காட்டிட்டு இருக்கேன். நான் தள்ளி விடல. நைட்டு ப்ரேயர் போயிட்டு வந்தோம். அது செம்ம டயர்ட் ஆயிடுச்சு பயங்கரமா. ஆமா, தள்ளி வச்சுலாமா. இல்லைன்னா மண்டே வந்து பைபிள் காலேஜுக்கு போகும்போது 3 நாளுமே 3 இதை தான் பிரிக்கணும். அதுதான் யோசிச்சுட்டு இருக்கேன். 3 days போவோம் ஈவினிங். அப்போ ஈவினிங்கே பிரிச்சிடலாமான்னு பார்க்குறேன். ஒரு நாளைக்கு பைபிள் காலேஜ் போயிட்டு வரும்போது ஒரு ஃபேமிலி, இல்லை 2 ஃபேமிலி, அது மாதிரி 3 பிரிச்சிடலாமான்னு பார்த்துக்கிறேன். இந்த மழையில் பண்ண முடியாது ஒன்று. ஏன்னா பொருள் இருக்கு. மழை நின்றுடும் தாங்கம்மா, மேலே காஞ்சிதான் இருக்கு. சுத்தமாக எழுச்சிக்கவே முடியல. காலெலாம் ஒத்துருது, ஒரு மாதிரி கால் ஒத்துருது, கையெல்லாம் ஒத்துருது. சுகர் லெவல் கம்மியாயிடுச்சேன். காலையில சாப்பிட்டேன் ஆயிடுச்சா. காலையிலேருந்து சாப்பிடலையா? இப்பதான் சாப்பிட்டேன். காலையில சாப்பிடல. நான் ஒரு குழம்பு செஞ்சேன், ஊத்தி 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 சாப்பிட்டு கிடக்குறாரு உட்காந்துக்கிட்டு. நல்லா இல்ல, வயிற்றே கலக்குது. நான் நல்லா தான் இருக்கேன். லோரி சாப்பிட்டு வயிற்று கலக்கு 10 போயிட்டு. நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் அரிசியில. அது எனக்கு கொஞ்சம் ப்ரெஷர் இதாயிடுச்சு. எனக்கு தான் கொஞ்சம் உடம்பு சரியாம ஆயிடுச்சு. ரொம்ப பா எப்படி மழை பெய்யுது பாப்பமா. கதை தரேங்க. அங்க தெரியுதா அந்த சைடு மழை தூரத்து நம்ம கண்ணுக்கு மட்டும் தான் தெரியும். அதெல்லாம் தெரியாது. என்ன சிஎம் வந்துட்டாங்களா? சிஎம் இழுத்து பிடிச்சுக்கிறாங்க. அதாவது சாவர நேரத்தில் இழுத்து பிடிப்பாங்க. என்னது நல்ல மழை பெய்யுதுங்க. ஆனா செம்ம மழை பெய்ஞ்சுட்டு தான் இருக்கு. ஆனா உங்களுக்கு மொபைல்ல தான் தெரியல கண்ணு. நாங்கள் நேற்று ஒன்று பண்ணிட்டோம். நைட்டு சாப்பிடாம சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டு 1 மணிக்கு தான் வந்து சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு தூங்குறதுக்கே எங்களுக்கு ஆகி போச்சு 3 மணி. விடிய காலை 3 மணிக்கு தான் தூங்கணும்.
என்னங்க அதுவும் நல்ல மழை, பயங்கர மழை, இடி மின்னல் சவுண்டு வேற. மழை போயிட்டேன், வெயில் அதிகமாக இருந்துச்சுல. ஆமா. போன வருஷம் அந்த டைம்ல மழை தான் பெஞ்சிட்டு அதிசயம் கிடையாது. போன வருஷம் நான் இதுக்கு போயிருந்தேன், ஞாபகம் இருக்குங்களா? ஊருக்கு போயிருந்தேன், 2 வாட்டி போயிட்டு வந்தேன். திருச்சிக்கு போயிட்டு வந்து திருப்பி இதுக்கு போனேன். திருச்சிக்கு போயிட்டு வந்து திருப்பி திருநெல்வேலிக்கு போனேன். ஞாபகம் இல்லையா? திருநெல்வேலி போயிட்டு வந்தாலும் திருச்சி போனேன். திருச்சி தான், அவங்க தான் ஃபர்ஸ்ட் இறந்துட்டாரு. அப்படியா? தானே அதுக்கப்புறம் தானே கௌசிக்கு அவங்க இது ஃபங்க்ஷனுக்கு 25 தானே வந்தாங்க. 25 தானே ஃபங்க்ஷனு, ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங். அந்த டைம் நான் கிளம்பி போனேன். 25 ரொம்ப சோகமான இது. எங்க மாமா 2 பேரும் இறந்துட்டாங்க பேக் டு பேக், ஒரே மாசத்துல. எவ்வளோ சீக்கிரம். அதோட ஒன்று கொடுமைனா, இங்க ஃபங்க்ஷனு எங்க மாமா அன்னைக்கு தான் இறந்தாரு. அப்ப என் மைண்ட் எப்படி இருந்திருக்கும் பாருங்க. மாமானா சும்மாவா, தாய் மாமானா என்னங்க. அந்த இதுல இருந்து வந்து இந்த மே மாசமும் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அங்கிள் இறந்துட்டாரு எங்க சர்ச்சில். அதுவே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. லோ சுகரால யாரும் இறந்துட்டாங்க. ஒரு டவுட் இருந்தது. ஜன்னல் திறந்து தானே இருக்கு. ஃபுல்லா ஏன் திறக்கணும்? நல்லா திறந்து தானே இருக்கு. என்னாச்சு உங்களுக்கு? தெரியல பேபிமா, நல்லா திறந்து ஸ்டாப்பர் போட்டிருப்பாங்க. என்னாச்சு என் குழந்தைக்கு? மூளை குழம்பு போச்சா? அதான் அதை கொண்டு போட்டிருப்பாங்களே. இன்னைக்கு வந்து ஒரு சூப்பர் டொனேஷன் இருக்கு. ஆமா, 2 டொனேஷன் ஒரே டைம்ல வந்து கொடுக்க போறோம். ஏன்னா அந்த வீட்டுங்களுக்கெல்லாம் நம்ம போக வேண்டிய வேலை இருக்கு. அதே போற வழிதான். வண்டி எடுத்தோம்னா ஒரு ரவுண்ட்ஸ், ஒரு எத்தனை கிலோமீட்டர் சுத்தி வரும்? ஒரு 20 கிலோமீட்டர் சுத்தி வருமா? கண்டிப்பா வரும். ஒண்ணுமே சாப்பிடறது இல்லை. அது எவ்வளவுக்கு கொடுத்து வாங்கினீங்க? தண்ணி குடிச்சிட்டு போதா? தண்ணி குடிச்சிட்டு போவோம். காலையில குருவி அது ஃபுட்டு போட சாப்பிடவே இல்லை. தண்ணி வச்ச தண்ணி அதை குடிச்சிட்டு போகுது. சரி போட்டோம். அது என்னன்னா, ரொம்ப சிட்டியா இருந்துச்சுன்னா அங்க வந்து குருவி தான் வந்து கூட சாப்பிட்டு நாங்கள் ஃபுட்டு கிடைக்க கஷ்டம். இதை காடு இருக்குதா, அதுக்கு நிறைய ஃபுட்டு கிடைக்குது இங்க. அங்க புழு அதெல்லாம், அதனால செடி ஏற்கனவே ஒரு மலைக்கும் காத்துக்கும் 3 செடி டேமேஜ் ஆகுதுங்க. தொட்டி சாமுக்கு எப்பவுமே ஸ்டார்டிங் ட்ரபிள். வெளில போயிட்டோன்னா சுத்த ஆரம்பிச்சிருவாரு. எங்கள் ஃப்ரெண்டு வேற வெயிட் பண்ணிட்டு இருக்குது, போனோம். மணி பிளான்ட் கொஞ்சம் கட் பண்ணி கொடுங்கம்மா. எதுக்கே உனக்கு மணி பிளான்ட்? வீட்டில் ஒரு மணி பிளான்ட் மெயின்டைன் பண்ணுறேன். உனக்கு மெயின்டைன் பண்ண வரல, விட்டுடு. நான் உன்ட்டு தெளிவாக சொல்லிட்டேன், உங்களால் வாங்க மட்டும் தான் முடியும், உங்களால் மெயின்டைன் பண்ண முடியாது. ரொம்ப இல்லை, யூஸே பண்ணல. அதான் நரம்பு இழுக்குது போல. இப்பதான் விமல் வந்து தட்டை கழுவிட்டு சாப்பிட போனாரு உள்ள. ஆமா, ஸ்கூல் போயிடுவாங்க. இப்ப குழந்தைங்க வந்து ஆமா லீவுனால வந்திருக்கிறாங்க. வந்த இடத்துல நல்ல ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க எங்களுக்கு. தாத்தா பாட்டி பாத்துக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். என்ன பண்றது? தாத்தா பாட்டி பாத்துக்க முடியாது. 40 பேர் இருக்கீங்களா? ஆமா, பொய்யா சொல்றீங்க. நீங்க 4 பேரு, நாங்க 4 பேரு. அவங்க வீட்டுல 3, சித்தி வீட்டுல, பாப்பு வீட்டுல எத்தனை? கோடு கணக்கு 8. பரசுமாமா வீட்டுல அங்க 2, 10, பாஜமா வீட்டுல 2, 12, பெரியம்மா வீட்டுல 2, 14, இன்னொரு சித்தி வீட்டுல 4, 14, 16, இன்னொரு சித்தி வீட்டுல ஒரு 7, 16, 7 அடிச்சிச்சா? 7ஆ? 16 கூட ஒரு 4, 20, 21, 22, 23 கூட 1, 28. வேற இப்போ எப்படி கணக்கு பண்ணா? இப்ப அபியக்கா வீட்டுல இருந்து திருப்பி 2 பேரு, அஞ்சனாக்கா வீட்டுல இருந்து 2 பேரு. ஓ, கொள்ளு பேரனுங்க எல்லாம் சேர்ந்துதானே பேரனுங்க. ஓகே ஓகே, நான் பேரன் பேத்திங்க நினைச்சேன். கொள்ளு பேரன் கணக்கு சேர்க்கல. எப்பா அதெல்லாம் சேர்த்து 40க்கு மேலே வரும்பா. பிக் ஃபேமிலி.
மாடு நடந்துட்டு இருக்கு. சரி அம்மா, மழை நின்றுச்சு, கிளம்பலாமா? அம்மா நீ கிளம்பணும்னா நீ கிளம்பி வாமா. ம், சரியா? நான் அப்படிதான் வரப்போறேன். ஆமா அப்படியா? ஆமா, அவ்வளவுதான். வந்துதான் பயில் கழிச்சு போறேன். அப்போ இன்னைக்கு நியூ கிரியேஷன் டிஷர்ட் கிடையாதா? மழைக்காலம்னால நாங்கள் நியூ கிரியேஷன் டிஷர்ட் போடுறத விட்டுட்டோம். இன்னைக்கு அன்யூனிஃபார்மில் தான் போக போகிறோம். ஏன்னா பைபிள் காலேஜ் நாங்கள் ஈவினிங் போகணும். இப்போ வீட்டை விட்டு கிளம்பிட்டோம்னா பைபிள் காலேஜுக்கு போயிட்டு எப்படி எங்க போய் மழையில சுத்திட்டு இருப்ப நீ? பைபிள் காலேஜ்ல எங்க போய் போக? வீட்டுக்கு வந்து தான் போகணும். ஏன்? ஆமா, அதான் வீட்டுக்கு வரமாட்டேன். பார்க்கலாம். இன்னைக்கு அப்பா அம்மாவுக்கு வேற வீடு பார்க்க போக வேண்டியதாக இருந்துச்சு. அந்த வேலையும் விட்டுச்சு. அம்மா வீடு அப்டேட் கொடுமா. எதுக்குமா ஆண்டியும் அங்கிளும் காலி பண்ணுறாங்க? காலி பண்ண சொன்னாங்க, காலி பண்ண. இவங்க ஏதாவது தப்பாக நடந்துக்கிட்டாங்களா? இவங்க என்ன தப்பா வந்துட்டாங்க? இவங்க கரெக்டாக வாடகை கொடுத்து தான் இருந்தாங்க. அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் பணத்தாசை வந்துச்சு. அந்த வீடு எதுக்கு 6000 கொண்டணும், இன்னொரு ஹிந்திக்காரங்களாம் விட்டா இன்னொரு 4000 எக்ஸ்ட்ரா கிடைக்கும் பேச்சுலர்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மனப்பான்மை வந்துச்சு. நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, அது அவங்களோட ஐடியா. அக்ரிமெண்ட் போட சொன்னோம் எல்லாருமே. அவள் ஃப்ரெண்டு சொன்னா அக்ரிமெண்ட் வந்து போட்டிருந்தா இந்த பிரச்சனை இல்லை அப்படின்னா 1 வருஷம் கழிச்சு பாருங்க. இல்லை இல்லை, அவங்களுக்கு வந்து முன்னாடியே விருப்பம் இல்லை இவங்களுக்கு வீடு கொடுக்குறதுக்கு. ஏன்னா வயசானவங்க வீடு கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு முடிவில் இருந்தாங்க. நம்மளுக்கு வேணா கொடுத்துட்டாங்க. அவங்க இருந்தால் அவங்களுக்கு பிடிக்கல. எல்லாருக்கும் ஒரு மனப்பான்மை வந்துச்சு. இப்போ சில பேருக்கு வயசானவங்க இருந்தால் திடீர்னு மண்டையை போட்டாங்கன்னா நம்ம வீட்டில் போனால் வந்துடும். அப்படி ஒரு மனப்பான்மை வந்துச்சு. அதெல்லாம் உள்ளே வந்துச்சு மனசுக்குள்ள. அவங்க ஒன்றும் இல்லை, நிறைய பேருக்கு. ஆனால் அவங்க வீட்டில் வயசானவங்க இருக்கிறாங்கன்னு ஒரு எண்ணமே இல்லை. நாளைக்கு வாழ்க்கை நம்மளுக்கு நிறந்த இல்லைங்கிற எண்ணம் இல்லை. மனிதாபிமானம் போயிடுச்சு இப்பெல்லாம். அதுவும் போயிட்டு 1 மாசத்துலயே 500 ரூபாய் ஏற்றிட்டாங்க. 6500 ரூபாய். இவ்வளோதான் இடமே, இவ்வளோதான் வீடே. 6500 ரூபாய். அது 6500 ரூபாய். அதுக்கப்புறமா அடுத்தடுத்து கிளீனிங்க்கு வேணும், அதுக்கு வேணும்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. எங்ககிட்டே பேச மாட்டாங்க பாருங்க. அதாவது நம்ம நினச்சிக்கிறோம் எல்லாருமே தப்பு பண்ணுறாங்க. இப்போ எங்கள் ஹவுஸ் ஓனர் அங்கிள்லாம் ரொம்ப நல்லவர். ஆனால் சில பேர் ரொம்ப டார்ச்சரான பீப்புள்ஸ் இருக்க தான் செய்கிறாங்க. நமக்கு ஒரு சொந்த வீடு கிடைக்காத வரை, நம்ம அகதியாக திரியிற வரை இந்த ப்ராப்ளம் எல்லாம் வாடகை வீட்டில் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அது வேறு வழியே கிடையாது. யார் மாத்திரமா அது? அதனால அது நமக்கு சொந்த வீடு கிடைக்கிற வரை நம்ம இவ்வளோ கஷ்டப்படணும். லீஸுக்கு வந்து இப்போல்லாம் வீடே கிடையாது. எங்கள் அத்தைலாம் லீஸுக்கு தான் இருக்கிறாங்க. அதுலேயும் தொந்தரவு இருக்கா இல்லையான்னு கேட்டால் லீஸுக்கு தொந்தரவு கிடையாதாம்மா. யோசிச்சு பாருங்க, திருப்பியும் 2 மாடி பொருள் இறங்கிட்டு வந்து கொண்டு போகணும். ஆனால் இப்போ வெயிட்டு தூக்க முடியல. கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் பலவீனமாக இருக்குது ஆப்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறமா. அதுலேருந்து நான் மீண்டு வரணும். எல்லாம் யோசனையாக இருக்குது. பார்ப்போம், ஆண்டை நமக்கு உதவி செய்வோம். பணம் கூட எப்படின்னா உதவி ரன் பண்ணிடலாம். உங்களுக்கு எது பணம் ரன் பண்ணிடுவீங்களா? இது வேறையா? யாரா பண்ணுறது? அவங்க தான் பண்ணணும். என்கிட்டலாம் 1 ரூபாய் இல்லை. இப்போ என்கிட்ட இருந்த காசெல்லாம் செலவு போச்சு. பாக்கெட்டை தூக்கி இப்படி காட்டுங்க. பாக்கெட்டே இல்லை இப்போ என்கிட்ட. அதே கிழிஞ்சு போகிற பாக்கெட்டு இங்கே உள்ள போட்டால் கீழே வந்து ஊந்துட்டு. அதனால ஆமாம், அதனால இந்த மாதம் வாடகை கொடுக்காதீங்க. அவங்க ரொம்ப 20 நாள்லேயே வீடு காலி பண்ணுங்க சொன்னாங்க. சாம் தான் பேசினாரு. 20 நாளில் எப்படி வீடு காலி பண்ண முடியும்? எவ்வளோ டார்ச்சர் அனுபவிக்கிறோம் தெரியுமாங்க. அது எங்களுக்கு வர்ற ஹவுஸ் ஓனர் எல்லாம் நல்லா தான் இருக்கிறாங்க. எங்களுக்கு நல்லா செட் ஆகிடுது. ஆனால் அம்மா அப்பா ஜோசப்பு அவங்களுக்கு தான் செட் ஆக மாட்டேங்குது. யானே தெரில எனக்கு. நானே இந்த வீட்டு நாங்கள் தான் கூப்பிட்டு போய் பார்த்து வச்சோம். அதுக்கே அம்மா வந்து நீங்கள் தான் பார்த்து வச்ச வீடு, நீங்கள் தான் பார்த்து வச்ச வீடுன்னு சொல்லிட்டாங்க. இந்த வாட்டி நாங்கள் வீடு பார்க்க மாட்டோம் சொல்லிட்டோம். அப்பா வந்து புரோக்கரு அப்புறமா அவங்க ஃப்ரெண்டுங்களை கூட்டிகிட்டு போயிட்டு வீடு பார்த்து இப்போ ஒரு வீடு பார்த்து வச்சுருக்காரு. வேலைக்கு வர்றதா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சாம் கூப்பிட்டாரு, நீங்கள் வந்து எங்கள் வீட்டிலே இருங்கன்னு தான் கூப்பிட்டாரு எங்கள் அம்மா அப்பாவை. ஆனால் ஒரு தப்பு இருக்குது. அவங்க வந்து கடன் வாங்கிட்டாங்க. ஜோசப்புக்காக கடன் அடிச்சிட்டு இருக்காங்க. அதனால எங்கள் அப்பா வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஏங்க கடன் இருக்கனால இப்போ கார் வாங்கும்போது தான் கடன் ஆயிடுச்சு. அவனும் மீண்டு வரல, அவங்களும் மீண்டு வரல. அதனால அந்த ப்ராப்ளம் போயிட்டு இருக்கனால என்ன பண்ணுறது, எல்லாம் சரியாகும். இப்போதைக்கு வீடு மாறணும். இந்த மே எண்டில் வந்து வீடு காலி பண்ணுறோம். நீங்கள் எப்போவுமே சொல்கிறது தான், நீங்கள்லாம் ஒரு சொந்த வீடு வச்சுருந்தா மனுஷங்களா மதிங்க. இல்லை அப்படி உங்களுக்கு யாரையாவது வாடகைக்கு விட்டு உங்களுக்கு வாழை இது இல்லைன்னா நீங்கள் வாடகையே விடாதீங்க, விட்டுருங்க தயவுசெய்து. அப்படி தான் தோணுது எனக்கு. அப்படி இருந்தால் நீங்களே அந்த வீட்டில் இருங்க. எதுக்கு நீங்கள் அடுத்தவங்களை விட்டுட்டு நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு
ரொம்ப மனசே உடஞ்சி போச்சுங்க இந்த வாடகை வீட்டுற ஓனர்ஸ் எல்லாம் பார்த்து ஷை என்னடா இவங்க அப்படின்ட்டு. ஆமாம் எங்கள் அங்கிள் எல்லாம் ரொம்ப தங்கமானவருப்பா. நம்மளுக்கு தெரிஞ்சவங்க வாடகை விட்டுருக்காங்க, ஜாலியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சுற்றி. ஆமாம் எங்கள் ஹவுஸ் ஓனர் அங்கிள் நான் இருந்த வரை எல்லாருமே நல்ல ஹவுஸ் ஓனர்ஸ் தான் எங்களுக்கு அமைஞ்சதெல்லாம். ஆனால் அதுக்கு ஒரு காரணம் இருக்கும், நல்லா ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும், ஜெபம் பண்ணணும். ஆனால் அம்மா விஷயத்தில் நாங்கள் ஜெபம் பண்ணலை, ஏன்னா டக்குன்னு அந்த வீட்டில் ப்ராப்ளம் வந்ததுனால இங்கேருந்து காலி பண்ணால் போதுன்ட்டு நாங்கள் காலி பண்ணது ஒரே தப்பு. எப்போவுமே எஸ்வா முன்னாடி நிறுத்தணும், அப்போ தான் சக்ஸஸ் கிடைக்கும், இல்லைனா கஷ்டம் தான். ஓகே பாய் சொல்லுங்கங்க. பாய் பாய். இது நல்லா இருக்கா? இது நானே டிசைன் பண்ணி பிரிண்ட் போட்டு ரெடி பண்ணது. எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா வீடு. இதே மாதிரி ஒரு வீடு பார்த்தோங்க நாங்கள், தெரியுமா? பாய் பாய்.